இவங்க இருவரும் ஒரே சக்தியோட இரு அம்சங்கள் அப்படின்றதுனால இது சாத்தியமாகுது. இதுக்கப்புறம் நரன் போற தொடர்றாரு. நாராயணன் தவம் புரிய போயிடுறாரு. நரனும் கவசத்தை உடைச்சிட்டு இறந்து போயிடுறாரு. இப்ப தவத்துல இருந்த நாராயணன் வந்து நரனுக்கு உயிர் கொடுக்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்க அந்த அரக்கனோட 999 கவசங்களும் உடைஞ்சு போயிருது. இதற்குள் பல யுகங்கள் முடிந்து கடைசியாக பிரம்ம பிரளயமே வந்துருச்சு. அனைவரும் அந்த பரம்பொருளுடன் ஐக்கியமாகி போயினர். ஆனா சகர கவசன் மட்டும் அவனுடைய ஆயுள் முடியாத காரணத்தினால உயிரோட இருந்தான். அவன் தன்னுடன் மிஞ்சிய அந்த ஒரு கவசத்தோட சூரிய நாராயணன் போய் அடைக்கலம் புகுறான். அவன்தான் பிற்காலத்தில் மகாபாரதத்துல குந்திக்கு மகனாகவும் கொடுக்கப்படுறான். சகர கவசன வீரத்தால மட்டுமே நரனும் நாராயணனும் வீழ்த்தல. தவம் செய்யும்போது கொல்ல மாட்டேன் அப்படின்ற அவன் கொடுக்குற அந்த வாக்கு தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகுது. அதே போலத்தான் கர்ணனும் அவன் கொடுத்த வரங்கள் தான் அவனுடைய